இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வருவாங்களோ அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு பரிகார கோவில்கள் கொடுத்துருக்கேன். நம்ம ரகசிய உண்மைகள் சேனலை எடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகிறதுக்கு, நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அபார்ஷன் ஆகிட்டே இருக்குமா, குழந்தை தங்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு போக வேண்டிய கோவில்கள், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்குன்னு எல்லாத்துக்கும் நான் கோவில்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ரகசிய உண்மைகள் சேனலில் போய் நீங்கள் நேரம் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாதகம் அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை, திடீர்னு கண்ணில் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது முதல்ல முறையான மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் நம்முடைய அந்த வழிபாடுகளை நம்ம பண்ணலாம். இவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. டாக்டர்க்கெலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னதை இப்போ இவங்களால கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா 2 கண்லையும் பிரச்சனை, பயணம்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்காக அவங்களுடைய சகோதரர் தான் பேசினார், இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அப்போது நான் அவங்களுக்கு சொன்னது சுந்தரருடைய ரொம்ப அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தை அவங்க பார்த்து படிக்கவும் முடியாது. அதனால நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி, இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும், அப்புறமா நீங்கள் அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம். சுந்தரர்கிட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி கண் பார்வையை பறிக்கிறார். அப்போ என்னுடைய கண் பார்வையை திருப்பி கொடு அப்படின்னு உரிமையா சுந்தரர் கேட்டு பாடிய அந்த பதிகங்களை நாம் பாராயணம் செய்கிற போது கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை, ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை, ஏழவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலக்காலனே கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே, ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை அப்படின்னு தொடங்கக்கூடிய சுந்தரர் பாடிய தேவார பதிகம். உங்களுக்கு யாராவது கண்ணில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா டாக்டருக்கு தான் தெரியும் என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு. கூடவே இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.